வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் டே ஃபைண்டர் ஆப் பார்த்துருந்தோம். அதோட சேலஞ்ச் தான். அந்த சேலஞ்சோட கோட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்றே கோட் பண்ணிட்டேன். நேற்று 2 வீடியோ போட முடியல, சாரி. லோட் ஆகிடுது. இல்லை, நான் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இம்போர்ட் ஃபஸ்ட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எங்கன்னா பண்ணியிருக்கலாம். நான் ஃபஸ்ட்டே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டே மோஸ்ட் ஆஃப் த பேர் ஃபஸ்ட்டே இம்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல முக்கியமாக அந்த இடத்துல மட்டும் தேவைன்னா அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபஸ்ட்டு டேட்டை மாடியூலில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஆஸ்டி டேட்டை மாடியூலில் இருக்க டேட்டை டிஎஸ் சேவ் பண்ணி இம்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லைன்லாம் வந்துச்சுல, அதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 3 லைன் விதத்துக்கு லைன் எஸ்கேப் ஸ்டேட்மெண்ட் போட்டேன். அப்புறம் டேஸ், டேஸ் எல்லாம் காட்டுறதுக்கு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு எழுதிக்கினேன். ஆஸ்க் இன்புட், ஆஸ்க்குன்ற ஒரு வேரியபிளில் இன்புட்டை ஸ்டோர் பண்ணிட்டு அதில் என்டர் டேட் இன் டிடி இந்த ஃபார்மெட்டில் என்டர் பண்ணுங்கன்னு கேட்டுட்டேன். அது இங்கே வருது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேசிக்ஸ். நெக்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு இதுக்குள்ளே ஐஃபோன் இருக்கான்னு கேட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக கொடுத்தா ஒர்க் ஆகாது, போயிடும். இதுக்குள்ளே ஐஃபோன் இருக்கணும்ன்ட்டு ஐஃபோன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ்கில் என்ன இருக்கும், நம்ம எழுதுன டேட்டு தானே இருக்கும், அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிலன்னா இப்போ சொல்கிறேன். இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் கேட்கும். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா இல்லையான்னு தெரில. அந்த ஆர்கியூமெண்ட்டு நான் எதில் ஸ்ப்ளிட், இப்போ ஆஸ்க் டாட் ஸ்ப்ளிட்டுன்னு போட்டு ஆர்கியூமெண்ட்டில் ஐஃபோன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஐஃபோன் போட்டு கொடுத்துட்டு போல் அது வந்துட்டு ஆஸ்க்குள்ளே நம்ம டேட் இருக்கும். டேட்டு டிடி ஐஃபோனு. இப்போ நான் என் பர்த்டே டேட் கொடுத்தேன் 1/19/10/2010 இப்படி தானே இருந்துச்சு. ஸோ அதான் அதை செப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கேன். போக போக தெரியும். அப்புறம் ஐஃபோன் போட்டு செப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா ஒரு லிஸ்ட்டாக சேவ் ஆகிருக்கும். நான் ஆஸ்கை பிரிண்ட் பண்ணால் இப்போ அவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ கொடுக்கணும். ஃபைவ் லிஸ்ட்டாக சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதுதான். இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணுறேன். என்னன்னா இது வந்துட்டு இப்போதைக்கு ஸ்ட்ரிங்காக தானே இருக்கும்ட்டு அதை கன்வெர்ட் பண்ணுறேன். இதை டேட்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டின்னு போட்டுடுறேன். ஏன்னா இப்போ நம்ம டேட்டா டியான்னு தான் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ டி போட்டு அதுக்கப்புறம் இன்ட்டு போட்டுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இன்டீஜர் வேணும் டேட்டில் பொறுத்துக்கு. இன்டீஜர் போட்டு ஆஸ்க் இண்டெக்ஸில் 2 கொடுத்துருக்கேன். ஏன்னா இயர் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு மந்த்து, நெக்ஸ்ட்டு டேட்டு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பிரிண்ட் டேஸ் கன்வெர்ட் பிரிண்ட் பண்ணுறேன். என்னென்னா டேஸில் இது இருக்கா, அது இண்டெக்ஸில் என்ன வரணும்னா கன்வெர்ட் டாட் வீக் டே. இது வந்துட்டு இன்டீஜராக தானே கொடுக்கும். நான் இதில் தான் ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா டேஸ்னு இது லிஸ்ட்டை போட்டு அந்த டேஸில் எந்த வீக்கு இன்டீஜர் வருதோ
அந்த அந்த இண்டெக்ஸை எனக்கு ப்ரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதை பார்த்து நம்மளுக்கு என்னென்னு பிரிண்ட் பண்ணிச்சு. இதுதான் நம்ம கோட் ரிவ்யூவு. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.